வந்துட்டேன். ஷேடோஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மை மிஸ்டேக். இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம, ஸ்கிப் பண்ணாம அப்படியே கேளுங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். ஆம்புலன்ஸ்லேருந்து 2 ஸ்ட்ரக்சர் அப்படியே வெளியே வருது. அவங்க ஜங்குக்கோட அம்மாவுக்கும் தான் ஆக்சிடென்ட்டே ஆயிருக்கும். ரொம்ப சிவியராக வந்திருப்பாங்க. ஜங்குக்கு அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறா. டாக்டர், என்னோட அம்மா எப்படியாச்சும் காப்பாத்திருங்க. ஜங்குக்கு அப்படியே திரும்ப மயங்கிடுறான். ஸோ இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். மா, பர்த்டேக்கு கூட்டு போகிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? டேய் தங்கம், கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குடா, அதனால தான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன நீங்கள் கூட்டு போயே ஆகணும். சரி ஜங்குக், வா நம்ம வெளியே போகலாம். அதான் வாங்க போகலாம். டேய் ஜங்குக்கு, பெத்த அப்பன்னு ஒருத்தர் இருக்கேன், என்னை கூட்டு போகணுன்னு தோணுதா? நான் வரேன் தானடா சொன்னேன். இங்கே பாருங்கப்பா, எனக்கு ஒன்று நீங்கள் தேவையில்ல. எனக்கு என்னோட அம்மா தான் முக்கியம். நானும் அவங்களும் தான் போகிறோம். நீங்கள் ஒன்றும் எனக்கு வர தேவையில்ல. எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அடப்பா டேய், உனக்கு நான் அப்படி என்னடா பண்ணேன்? ஏன் பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. எங்கே அது வந்து ஜங்குக்கே, என் பர்த்டேவை நீங்கள் மறந்துட்டீங்க. அதுக்கு இவ்வளோ சாக்கு சமாதானம் சொல்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒழுங்குறதை கிளம்புங்க. ஆமாம்மா, என் புள்ள சொல்கிறது கரெக்டு தான். என் புள்ள பர்த்டேவே நீங்களாம் மறந்துட்டுருக்கீங்க. நான்லாம் என் தங்கத்துக்கு காலைல இருந்துச்சுட்டு மொத்த விஷயம் நான் தான் பண்ணேன். பாருங்கம்மா, இவர் ஏன் தான் இப்படி இருக்காரு? இப்போ சரிக்கு அவரை டிவோர்ஸ் பண்ணிடுறியா? ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுறேன்டா. ஜங்குக்கண்ணா, எந்தா உன் பாட்டிக்கு நான் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். ஜங்குக்கு அப்படியே பார்த்து சிரிக்கிறான். ஷோன், ரொம்ப தேங்க்ஸ். நீ என்னோட தங்கச்சின்னு அப்பப்போ நிரூபிக்கிற. ஏன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் உங்கள் கூட பிறந்த தங்கச்சிலாம் கிடையாது. தங்கச்சியாக இருந்தால் போதும், கூட பிறக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு நீ கூட பிறக்கலனாலும் நான் ஒன்று எனக்குமே தங்கச்சியாக தான் பார்த்துட்ருக்கேன். அண்ட் இந்த கிஃப்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். பார்த்தீங்களா, யோன் கூட எனக்கு கண்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கா. யோனுமே அப்படியே பார்த்து சிரிக்கிறா. அண்ணா போதும், அப்பாவை எவ்வளோதான் திட்டிகிட்டே இருப்பீங்க. ஜங்குக்கு அப்பாவும் சிரிச்சிட்டு இருக்காரு. சர்ரா ரொம்ப ஓரா போகாத. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்பா அப்படியே கிளம்பிடுறாங்க. நானும் அம்மாவும் வெளியே போயிட்டு வரோம், சரியா? உன்னையும் கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அண்ணா, அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். ஃபஸ்ட்டு நீ போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாண்ணா. நான் அடுத்த டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம 3 பேரும் நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒன்றா காரில் போகலாம். அது சரி சரி ஓகே, இன்னைக்கு நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே அவங்க அம்மா மேலே ஷோல்டரில் கை போட்டு நின்றுட்டுருக்கான். டே, எதுக்குடா அப்பா அவளை வெறுப்பேத்துற? மா, அவெல்லாம் வெறுப்பாக மாட்டாம்மா, அவள் என்னோட செல்ல தங்கச்சி. ஜங்குக்கும் அவங்க அம்மாவும் இப்போ அப்படியே கிளம்புறாங்க. சரிம்மா, இப்போ நீங்கள் எங்கே கூட்டு போகிறீங்க? வேற எங்க? அம்யூஸ்மெண்ட் பார்க். எனக்கு வயசு என்ன ஆகுது? 20 வயசு ஆகுது. ஆனால் நீங்கள் இப்போ போய் அம்யூஸ்மெண்ட் பார்க் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நான் டிக்காத ஜங்குக், உனக்கு இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னையும் உன்னையும் அங்கே கூட்டு போகணும் நீ தானே ஆசைப்பட்டுட்டு இருந்த. அதனால தான் சொல்கிறேன். இப்போ 2 பேருமே அங்கே தான் போயிட்டுருக்க போகிறோம். ஆனால் அம்மா, இது ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும்மா. சின்ன பசங்க தான் அங்கே போய் விளாடுவாங்க. நான்லாம் போனால் நல்லா இருக்காதும்மா. அட ரொம்ப நடிக்காதடா, எனக்காண்டி வா, சரியா? சரி சரி, ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, அதனால வரேன். என்னோட தன்மானத்தெல்லாம் விட்டுட்டு. ஐயோ, என் தங்க புள்ள எவ்வளோ அழகா பேசுது அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அம்மா தான் அவனை போட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. மா, என்ன இப்படி கொஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன? சரிப்பா, உனக்கு 20 வயசு ஆகுது, ஒன்று சின்ன பிள்ளை மாதிரி இப்படி கொஞ்சிட்டு இருக்க கூடாது, அதானே? ஆமாம்மா, ஹேர்ஸ்டைல்லாம் கொலையுதுல்ல. அடடா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே 2 பேர் பேசிகிட்டே இருக்கிறப்போ இப்போ சடனாக ஒரு லாரி மாதிரி வந்து அங்கே ஜங்குக்கு அம்மாவும் ஜங்குக்கு போயிட்டு இருந்த கார் அப்படியே இடித்து கீழே விழுகுது. ஸோ இங்கே ஜங்குக்கு தலையில் நல்லா அடிபட்டிருக்கு. அவங்க அம்மாவும் இப்போ அப்படியே ஜங்குக்கோட கையை தான் அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் அப்படியே மயங்கிடுறாங்க. அவங்களுக்கு செம்ம அடிபட்டிருக்கா. 2 பேத்துக்கும் அவ்வளோ பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு. எந்திரிமா மா,
மா டிரைவர் செங்கு கால சுத்தமாக முடியல. அவன் அப்படியே மயங்கிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஆம்புலன்ஸில் தான் 2 பேர்த்தையும் அப்படியே ஸ்ட்ரக்சரில் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டுருக்காங்க. ஸோ அங்கே ஜங்குக்கும் ஜங்குக்கோட அம்மாக்கும் ஒரே நேரத்தில் ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. 2 பேருமே ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஜங்குக்கோட அப்பாவுக்குலாம் அப்படியே விஷயம் போகுது. அவரும் இப்போ அப்படியே அடிச்சு பிடிச்சி கிளம்பி வந்துட்டுருக்காரு. ஸோ இவனுமே அப்படியே கிளம்பி வரா. அப்பா என்னாச்சுப்பா? அண்ணாக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கா? தெரியலடா, ஆப்ரேஷன் போயிட்டுருக்குது. இங்கே 2 பேரும் இப்படி இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்லனே தெரியல. அப்பா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, அண்ணாக்கும் அம்மாவுக்கும் எதுவுமே ஆகாதுப்பா. அங்கே ஜங்கு கூட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி அவருக்கு மனசே உடஞ்சி போச்சு. இப்போ அந்த இடத்துக்கு யூனோட அம்மா தான் வராங்க. அவங்க இப்போ அப்படியே அங்கே ஹாஸ்பிட்டலோட டீன் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ அந்த டீன் பார்த்தோன்னே மேடம் நீங்களா? அவங்களும் இப்போ அப்படியே ஏதோ ஒன்று சொல்ல அங்கே அந்த டீன் தான், என்ன மேம் சொல்கிறீங்க? கண்டிப்பாக நான் அதை பண்ணி தான் ஆகணுமா? ஏன் பண்ணுறதுக்கு என்ன? பண்ணு, உனக்கான காசு உன்னை தேடி தான் வரும். இப்போ அப்படியே கட் பண்ணா இவனோட அம்மா தான் ஜங்கு கூட அப்பா பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க. ஸோ இவனோட அம்மா யார் அப்படின்னா ஜங்குக்கோட அம்மாவோட சிஸ்டர், அதாவது சித்தி மாதிரி. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா அங்கே ஜங்குக்கோட அம்மாவையும் ஜங்குக்கையும் அப்படியே அங்கே ஐசியூவில் தான் அட்மிட் பண்ணுறாங்க 2 பேர்த்தையும். டாக்டர், என்னோட ஒய்ஃபுக்கும் என் பையனுக்கும் என்ன ஆச்சு? உங்கள் பையன் இப்போதைக்கு ஓகேவாக தான் இருக்காங்க. ஆப்ரேஷன் கொஞ்சம் டஃப்பாக தான் போச்சு. ஆனால் அவருக்கு இதில் பெரிய கஷ்டம்னா அவருக்கு இப்போது கண்ணு தான் பிரச்சனை. அவருக்கு கண்ணு தெரியாதா? என்ன கண்ணு தெரியாதா? இதுக்கு வேறு எந்த ஆப்ஷனுமே கிடையாதா? இருக்கு. அவருக்கு கண் டொனேட் பண்ணுறதுக்கு யாராச்சும் டோனர் கிடைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு டோனர் யாரும் இல்லை. டோனர் கிடைக்கிற வரைக்கும் இவங்களுக்கு கண்ணு தெரியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படினாலும் நான் டோனருக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஓகே, நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அங்கே இவனோட அம்மாவுமே டாக்டர் ஜங்குக்கு டோனர் கிடச்சிடும் சரி. என்னோட அக்காவுக்கு அவங்க எப்படி இருக்காங்க? அவங்களோட நிலைமை கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அவங்க கோமாவில் இருக்காங்க. கோமாவில் இருக்காங்களா? இப்போது அவங்க ஐஸ் ஓப்பன் பண்ணுவாங்க தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சீக்கிரமாக தான் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க பாடி கண்டிஷன் கொஞ்சம் ரொம்பவே வீக்காக இருக்கு. என்ன சொல்கிறீங்க? வீக்காக இருக்கா? அவள் ஹெல்த்தி தான். இல்லை, உங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு ஹார்ட்லேயே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இதை என்கிட்ட அவள் சொன்னதே கிடையாது. அங்கே ஜங்குக்கு அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இருந்தாலும் அவரும் சரி, உங்களால் எந்த அளவுக்கு இவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்ற முடியுமோ நீங்கள் காப்பாற்றிடுங்க. கண்டிப்பாக எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம். அங்கே அந்த டாக்டரும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இவனும் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து அவள் அப்படியே அழுதுட்டுருக்கா. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தா ஜங்குக்கு அப்போ தான் ஐஸே ஓப்பன் பண்ணுறான். அவனோட கண்ணை பார்க்க இருட்டாக இருக்குது. அப்படியே தொட்டு பார்க்குறான். ஃபுல்லாக அவனை கண்ணை சுற்றி ஏதோ கட்டுப்பட்டு வச்சுருக்காங்க. அப்பா அப்பா நீங்கள் எங்கே இருக்கீங்க? இப்போ கரெக்டாக அந்த டோரை திறந்து ஜங்கு கூட அப்பா தான் வராங்க. இவனுமே அப்படியே பின்னாடியே வரா. ஜங்குக்கண்ணா எந்திரிச்சிட்டிங்களா? யூன் நீ அம்மா என்னோட அம்மா எங்க? அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க. அவங்க பெட்டில் படுத்திருக்காங்க. என்னோட கண்ணுக்கு என்னாச்சு? அது உங்களுக்கு இப்போதைக்கு கண்ணு தெரியாதண்ணா. டோனர் கிடைக்கிற வரையும் உங்களுக்கு கண்ணு தெரியாது. அங்கே ஜங்கு கூட அப்பா அப்படியே ஜங்கு கட்டி பிடிச்சிக்கிறாரு. எல்லாமே என்னோட தப்பு தாண்டா, என்ன மன்னிச்சிரு. நான் அவங்க கூட வந்திருக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது எனக்கு தெரியாதுடா. என்ன மன்னிச்சிருடா. அப்பா, இதில் உங்கள் தப்பு இல்லைப்பா. நான் தான் அம்மாவை இப்படி கூட்டு போயிட்டேன். அம்மாவுக்கு எதுவும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்காங்கடா, நல்லா இருக்காங்க. கொஞ்சம் அவங்க
கோமாவில் இருக்காங்க. கோமாவில் இருக்காங்களா? என்ன சொல்கிறீங்க? அம்மாவை நான் பார்க்கணுப்பா. என்ன அவங்க கூட்டு போங்க. டே 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 அம்மா உன் பக்கத்தில் தான் இருக்காங்க. எங்கப்பா எங்கே இருக்காங்க? இரு, இப்போதைக்கு உன்னால் எந்திரிச்சு நடக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பெட்டை அப்படியே அம்மா பக்கத்தில் கொண்டு போகிறேன். ஸோ இப்போ அப்படியே 2 பெட்டுமே ஒன்றாக்குறாங்க. ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்க அம்மாவோட கையை அப்படியே பிடிக்கிறான். அவனுக்கு அப்படியே அவங்க அம்மா அப்படி படுத்திருக்கிறத பார்க்குறப்போ அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவன் அப்படியே அழுகுறான். ஆனால் அவன் அழுக அவனோட கண்ணில் இருந்து அப்படியே ரத்தமாக வந்துட்டு இருக்குது. ஏய் ஜங்குக் அழுகாத நீ. அதுதான் அவனோட கண்ணில் வந்து பிளட் வந்துட்டுருக்கு. அவனோட கண் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் எப்படிப்பா? ஷிப்னால தானே ஷிப்ல நடந்திருக்கு. ஒன்றும் இல்லைடா, விடு. உன் மேலே நீ தப்பு சொல்லாதடா. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா டேங் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருக்கான், ஐ டாக்டரா. அவனும் இப்போது ஜங்குக்கு பார்க்குறதுக்கு தான் நடந்து வந்துட்டுருக்கான். சிவனையை நான் பார்த்துக்கணும். அந்த பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கொஞ்சம் வேலை விஷயமா வெளியூர் வரையும் போயிட்டாரான். ஸோ அதனால் நீங்களே இவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. டீனோட கட்டளை. ஓ கடவுளே, இந்த மாதிரி இளவெடுத்த வேலையெல்லாம் எதுக்கு தான் என்கிட்ட கொடுத்துட்ருக்காங்களோ. அங்கிட்டே அவங்க தான் இப்போ அப்படி ஜங்கு கூட அந்த வார்டுக்கிட்ட வந்து நிற்கிறான். யோன் தான் இப்போது ஜங்குக்கு அங்கே இருக்கிற பிளட்டை டிஷ்யூ வச்சு தொடச்சிட்ருக்கா. அவங்க எதுவுமே சொல்லலை. அவன் வாட்டுக்கு போகிறான். அந்த யூனை பிடிச்சி அப்படி கொஞ்சம் தள்ளி விட்றான். யார் நீங்கள்? எதுக்காண்டி இப்படி என்னை பிடிச்சி தள்ளி விட்றீங்க? யூன் உனக்கு என்னாச்சா? யார் வந்திருக்கா? டேவங்க எதுவுமே பேசலை. பட் டேவங்க பக்கத்தில் இருக்க அந்த அசிஸ்டன்ட் தான் பேசுகிறான். ஏம்மா அவர் டாக்டர்மா. ஓ டாக்டரா? ஐம் சாரி டாக்டர். ஜங்குக்கும் அப்படி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். அவன் பேசவே இல்லை. அவன் அப்படியே ஜங்குக்கோட கட்டதை அப்படியே ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு ஐஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிலாம் விட்டுட்டு திரும்ப அப்படியே நியூவாக கட்டெல்லாம் போட்டு விட்டு அப்படியே கிளம்பி போயிடுறான். அங்கே ஜங்குக் தான், டாக்டர் என்னோட அம்மா அவங்க இப்போது எப்படி இருக்காங்க? அவங்க எதுவுமே சொல்லாமல் அவன் வாட்டுக்கு போயிடுறான். அங்கே அசிஸ்டன்ட் தான் அப்படி பக்கத்துலேயே நிற்கிறான். அதை அவங்க அம்மா இப்போதைக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு இன்னும் 2-3 ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறீங்க? ஆப்ரேஷன் பண்ணணுமா? எதுக்கு? ஏன்? அவங்க நல்லா தானே இருக்காங்க. இல்லை, அவங்க அம்மா அவங்கக்கிட்ட மறைச்சிருக்காங்க போல். அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்கு. அதை அப்பப்போ அவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்காங்க. இது எதுவுமே எனக்கு தெரியவே செய்யாது. யோன் உனக்கு இதை பற்றி தெரியுமா? அண்ணா எனக்கு தெரியும். என்ன சொல்கிற? இதை என்கிட்ட நீ சொல்ல மாட்டியா? அண்ணா கோவப்படாதீங்க. அம்மா தான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் நான் உங்ககிட்ட சொல்லலை. இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லாமல் இருந்தது தப்பு யோன். ஆனால் ப்ளீஸ்ண்ணா என் மேலே கோவப்படாத. நானும் அம்மாவும் உன்னோட நல்லதுக்கு தானே பார்த்துக்கிட்டோம். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு யோனோட அம்மா தான் வராங்க. ஜங்குக் எதுக்கு இப்போ கோவப்பட்டுட்ருக்கா? சித்தி, அம்மாவுக்கு இப்படி இருக்கிறதான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேன்ற. அவங்க உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏன்டா உனக்கு அது புரிய மாட்டேன்டுது? சாரி சித்தி, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாமே ஒன்னால தான்டா. நீ பேசாமல் அப்படியே விட்டுருக்கணும். ஆனால் பாரு, இப்போ கூட்டு போய் இன்னும் அவளை நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. இன்னைக்கு அவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கணும். ஆனால் இப்போது ஆக்சிடெண்ட் ஆகி வந்திருக்கா. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். உனக்காண்டி தான் அவள் வந்திருக்கா. ஆனால் நீ அவளை டார்ச்சர் பண்ணி கூட்டு போயிருக்க. நீலாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே அந்த சித்தி திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்கு. ஜங்குக்கு அங்கே அவ்வளோ அழுக வந்துட்டு இருக்குது. அவனால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லா தப்பும் நம்ம மேலே தான் சொல்லி திரும்ப அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். அம்மா அண்ணனை திட்டாதீங்க. அண்ணன் பாவம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. எதுக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நீ வாயை மூடு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, 2 பேரும் நீங்கள் வாயை முடிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறீங்களா? பேஷண்ட்டை போய் அழுக வச்சிட்ருக்கீங்க. அவங்களுக்கு இப்போ தான் க்ளீன் பண்ணி விட்டாங்க. திரும்ப ஏதாவது பண்ண வைக்கிற மாதிரி வச்சுருக்காதீங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி போங்க.
அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட்டும் அப்படியே திட்டி விட்டுடுறான். ஸோ 2 பேரும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே ஜங்குக் தான் அழுதுட்டு இருக்கான். அந்த அசிஸ்டண்ட் தான் ஜங்குக்கோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே கையை தட்டி விடுறான். என்ன தொடாத, என்ன தொட்டா எனக்கு பிடிக்காது. இங்கே பாருங்கள் சார், உங்களை தொடணுன்றதுக்காக நான் தொடவே கிடையாது. ஆனால் நீங்கள் அழுகாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தபடி நீங்கள் உங்கள் கண்ணை டேமேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லதுக்குல்ல. அங்கே ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கான். ஆனால் அவனுக்கு திரும்ப ஐஸ்லேருந்து அப்படியே பிளட் வந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க அசிஸ்டண்ட் தான் டேங்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறான். அங்கே டேங்க் தான் ஃபோனை கட் பண்ண செகண்ட் அங்கே தான் வந்து அசிஸ்டண்ட்டை போட்டு சமாடி அடிச்சிட்டு இருக்கான். டாக்டர் டாக்டர் ஏன் தப்பு இல்லை, அவங்க தான் கொஞ்சம் இவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க, அதனால இவங்க அழுதுட்டாங்க. அங்கே ஜங்குக்கும் டாக்டர் அவங்க தப்பு கிடையாது, என்னோட தப்பு தான். அவங்க எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த கட்டை தான் அவுக்குறான் ரொம்ப கோவத்தோட. அது ஜங்குக்கு கலட்டுற விதத்தில் நல்லாவே தெரியுது. ஜங்குக்கு அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக தான் இருக்கான். ஸோ டவுங்குமே அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்ப பக்கத்தில் வந்து நீ எப்போனாலும் அழுத்துக்கலாம், ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற வரையும் நீ அழுக்கக்கூடாது. மெயின் விஷயம், உன்னோட கண்ணு டேமேஜ் ஆகவே கூடாது, புரியுதா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. இது மட்டும் வந்து வந்து உனக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்க வேலை எனக்கு கிடையாது. சும்மா என்னை இங்கே அலைய வைக்காத, உன்னோட கண்ணை ஓப்பன் பண்ண. ஜங்குக்கு இப்போ அப்படி பொறுமையாக ஓப்பன் பண்ணுறான். அவனுக்கு அப்படியே பிளாக்காக இருக்குது. ஸோ அவனுக்கு எதுவுமே அவ்வளோவா தெரியவே இல்லை. டவுன் தான் அவன் கையில் ஒரு சின்ன மினி டார்ச் லைட் வச்சுருப்பான். அது அப்படியே ஜங்குக்கோட கண்ணில் அடிக்கிறான். பட் ஜங்கு கண்ணு சிமிட்டெல்லாம் இல்லை, அப்படியே அமைதியாக இருக்கான். உனக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தரலையா? ஜங்குக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கோட கண்ணை டேங் தான் கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வாவ், ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே, பாரா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எதை நீங்கள் எதிர்பார்க்கல? அது இப்போதைக்கு உனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் நல்லது. அவங்க அப்படியே ஜங்குக்கோட கண்ணுக்கு அப்படியே கட்டெல்லாம் போட்டு விட்றான். ஸோ அப்படியே கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா அங்கே ஜங்குக் தான் அங்கே இருக்கிற எல்லா பொருளும் தூக்கி போட்டு விசிறி அடிச்சிட்டு இருக்கான். கோவத்தில் அங்கே கத்துன்னு கத்திட்டு இருக்கான். ஏன்னா அங்கே ஜங்குக்கோட அம்மா அங்கே இறந்து கிடக்குறாங்க. ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஜங்குக்கா அவங்களையும் தள்ளி விட்டுட்டு அவள் அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். எப்படி என்னோட அம்மா இருந்தாங்க, ஆப்ரேஷனே நடக்கலை, அதுக்குள்ளே இங்கே இருக்கிறப்ப இறந்து போனாங்களா? நீங்கள் தான் ஒழுங்காக பார்த்துக்கலையா? இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அப்படியே செம்ம டென்ஷனில் உட்காந்து கத்திட்டு இருக்கான். எல்லாருமே அவனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அங்கே இருக்க வார்டு எல்லாரும் வராங்க. ஆனால் ஜங்குக் எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். யாரும் என்ன தொற்ற வேலை வச்சுக்காதீங்க, எனக்கு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் கொன்று போட்டுருவேன். இது எல்லாத்தையும் டேங்கும் அப்படியே ஒரு சேரில் உட்காந்து சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். அங்கே டேங்கோட அசிஸ்டன்ட் தான், டாக்டர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, அவனை ஏதாச்சும் பண்ணுங்க. என்ன பண்ண சொல்கிறேன், தனியாக கூட்டு போய் கிஸ் அடிக்க சொல்கிறியா? டாக்டர், அவன் எங்கள் பொருள் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கான். நான் சொன்னா மட்டும் அவன் கேட்டுருவானா? ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தா டீன் நம்மளை தான் கத்துவார். மொத்தம் இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. இவன் கூட்ட வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கீங்களா? எல்லாத்தையும் நான் ஏன்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? டாக்டர், இப்போதைக்கு என்கிட்ட கோவப்படாதீங்க டாக்டர். அங்கே பாருங்க, இருக்கிற எல்லாம் துண்டு துண்டாக உறிஞ்சிட்டு இருக்கு. ஜங்குக்கோட அம்மாவே அவன் தொட விட மாட்டேங்கிறான். ஏதாச்சும் இங்கே ராடு மாதிரி இருக்குமா? டாக்டர், நம்ம பேஷண்ட்டை அடிக்கக்கூடாது. கிடைக்குமா கிடைக்காதா? எடுத்துகிட்டு வரேன் டாக்டர். 5 minutes. அங்கே அவ்வளோதான் அந்த அசிஸ்டன்ட் குடுன்னு ஓடி போகிறான். ஸோ வேகமாக போய் ஒரு ஆடை எடுத்துகிட்டு வந்து அங்கே டேங்கிட்ட தான் கொடுக்குறான். டாக்டர் மெதுவா, அவன் பாவம். டேங் எதுவுமே சொல்லாமல், என்ன ஜங்குக் கோவம் இன்னும் குறையலையா? சிந்தா, இந்த ராடு கம்பு எடுத்துக்க, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே அடித்து உடைச்சிட, நல்ல விஷயமா இருக்கும் பொடி அப்படின்னு சொல்லி அந்த ராடு கம்பியை அப்படியே ஜங்குக் கிட்ட கொடுக்குறான். ஜங்குக்கு அந்த கம்பியை வாங்கி போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கான். அங்கே ஜங்குக்கு அப்பா தான், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என் பிள்ளை எங்கே தடுத்து நிறுத்தவேன்னு பார்த்தா இப்போ நான் எதாவது கம்பியை கொடுத்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கியா? நீங்கள் சொன்னீங்க உங்கள் பையன் கேட்டானா? நான் சொன்னால் மட்டும் கேட்டுருவானோ?
பிசட்டுக்கு அமைதியாக இருங்க நீங்கள். அந்த இடத்துக்கு டீனு எல்லாருமே வந்துடுறாங்க. அவ்வளோதான், அசிஸ்டண்ட்டுக்கு அங்கே நெஞ்சில் இடியே உழுது. அவன் அப்படியே கத்துறான், டாக்டர் ப்ளீஸ் இதை சொல்லி தடுத்து நிப்பாட்டுங்க. ஆனால் அங்கே அவங்க எதுவுமே தடுத்து நிப்பாட்டவே இல்லை. அவன் நீ பாட்டுக்கு ஓடடா நான் பார்க்குறேன்னு சொல்லி அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். அவ்வளோதானா, அடிச்சு முடிச்சிட்டியா? இன்னும் நிறையா இருக்கு. அப்படியே நீ டேர்ன் பண்ணி ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோ. உங்கள் அம்மா அங்கே தான் படுத்துட்ருக்காங்க. அவங்கள நீ எவ்வளோ அடிக்க முடியுமோ அடிச்சுக்க அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே அந்த கம்பியை கீழே போட்டுடுறான். அங்கே சத்தம் கேட்குற சைடு அப்படியே டேர்ன் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என்னோட அம்மாவை நான் எப்படி அடிப்பேன்? எவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருக்கிற எல்லா திங்ஸையும் அடித்து உடச்சியே. அப்போ உன் கோவம்னா அடங்கலன்னு தானே அர்த்தம். உன்னோட கோவம் உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியலன்னு தானே. அப்போ போ, உனக்கு எந்த அளவு வெறி இருக்கோ அந்த அளவு இப்போ நீ பண்ணுறத பற்றி எனக்கு வெறி இருக்கு. நான் மட்டும் இப்போ நினச்சேன்னு வச்சுக்கோ, உன்னையே அடித்து கொன்று போட்டுருவேன். அந்த மாதிரி நீ பண்ணிகிட்ருக்க. நான் ரொம்ப பொறுமையாக அவன்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அப்படியே கீழே உட்காந்து செம்மையாக உட்காந்து அழுதுட்ருக்கான். டோங்கி இப்போ அப்படியே ஜங்கு பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஏற்றுக்க, அவங்க அம்மா இறந்துட்டாங்க. உங்கள் அம்மாவோட கண்ணை உனக்கு வச்சு தான் ஆகணும். டோனர் கிடைக்கல, இப்போ உங்கள் அம்மாவே உனக்கு கண்ணை தர தான் போகிறாங்க. அதை நீ வச்சு தான் ஆகணும். இல்லை, என்னால் முடியாது. எனக்கு கண்ணை தெரியாமல் இருந்துட்டு போட்டோம். எனக்கு எங்கள் அம்மாவோட கண் எனக்கு வேண்டாம். எங்கள் அம்மா இப்படி இருந்ததுக்கு நான் தான் காரணம். எனக்கு இந்த கண்ணு வேண்டாம். நான் காலம் முழுக்க கண்ணு தெரியாமல் இருந்துட்டு போகிறேன். எனக்கு இது தண்டனையாகவே இருந்துட்டு போட்டோம். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு கண்ணு வேண்டாம். எங்கள் அம்மா உடம்புல அது ஏதோ எனக்கு வேண்டாம் டாக்டர். என்னை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க டாக்டர். அங்கே ஜங்குக்கு அப்பா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. அவர் அப்படியே ஓடி வந்து அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு ஜங்குக்கு, இங்கே நடக்கிற எதுக்குமே உன்னோட தப்பு கிடையாதுடா. இல்லைப்பா, எல்லாமே என்னோட தப்பு தான். நான் அம்மாவை அடம் முடிச்சு கூப்பிடாம இருந்திருந்தா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காதுப்பா. அப்பா அம்மா இறந்துட்டாங்களா? இப்போ நான் இதெல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்ப்பா. என்னால் அம்மா இல்லாமல இருக்க முடியாதுப்பா. இதுக்கப்புறம் என்ன யாரு அம்மாவோட நல்லா பார்த்துப்பாங்கப்பா. அவங்க இல்லாமல் நான் எப்படிப்பா இருப்பேன்? எனக்கு இனிமேல் யாருமே எனக்கு டொனேட் பண்ண வேணாம்ப்பா. எனக்கு இது தண்டனையாகவே இருந்துட்டு போட்டோம். என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் இப்படியே இருக்கேன்ப்பா. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. என்னை வைக்க சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா. ஜங்குக்கோட அப்பாவுமே ஜங்குக்காண்டி கண் ஆப்ரேஷன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ஜங்குக் தான் அவனோட வீட்டுக்கு வரான். ஸோ அங்கே அப்படியே ஜங்குக்கோட அப்பா ஜங்குக் பர்த்டே அன்னைக்கு அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காண்டி நிறைய வீட்டை டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அவன் கரெக்டாக உள்ளே வரப்போ அந்த வீட்டில் நிறையா பலூன்ஸு அதெல்லாம் அப்படியே இருக்கு. அப்பா என்ன இருக்கு கீழே? அது வந்து ஜங்குக்கு உன்னோட பர்த்டேக்கு நான் வீட்டில் கேக் கட்டிங் பண்ணி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் நான் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. அதனால் போட்டது போட்டபடியே இருக்கு. என்னை மன்னிச்சிடுறா. எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்லிடுறேன். சரிப்பா, நான் என்னோட ரூமுக்கு போகிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் மேலேயே நான் அன்னைக்கு கோவப்பட்டுட்டேன். நீ என்னோட புள்ளடா. நீ என்ன திட்டாமல் வேறு யார் திட்ட போகிறா? சாரிப்பா. ஜங்குக்கு இப்போ அப்படி தட்டு மாதிரி அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அங்கே இப்போ அப்படியே யூன் தான் வரான். ஆனால் சொல்லு யூன், என்னண்ணா அழுதுட்ருக்கியா? ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. எனக்கு புரியுதுண்ணா, அழுகாத. அம்மா அங்கே போய் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. சரி சரி யூன், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ கொஞ்சம் வெளியே போறியா? சரிங்கண்ணா.
சங்குக்கோட கண்ணில் அவன் ஒரு Black கலரில் ஒரு கிளாத் மாதிரி கட்டியிருப்பான். ஸோ அதை அவன் அப்படியே டச் பண்ணுறான். எனக்கு இதெல்லாமே தேவைதான். என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்களுக்கு நான் நிறையாவே கஷ்டம் கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ ஒன் டே ஜங்குக் கீழே வந்து சாப்பிடு பரஞ்சித்தே. இப்போது ஜங்குக் தான் ஒரு ஸ்டிக்கு மாதிரி கையில் வச்சுக்கிறான். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு இப்போது ஸ்டெப்ஸில் தான் கீழே இறங்கி வந்துட்டுருக்கான். அவனுக்கு இப்போ அப்படியே காலெல்லாம் தடுக்குது. அவனுக்கு சரியாக ரூட்டு அது எதுவுமே தெரியவே இல்லை. ஷூன் எங்கே இருக்க? ஏன்னா இங்கே தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் கீழே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் விட்றியா? ஏன்? உனக்கு கை காலெலாம் இருக்குல்ல, நடந்து போ. ஷூன் நீ தானே இதை பார்த்தா எப்படி தெரியுது? ஓ மறந்துட்டேன், உனக்கு கண்ணு தெரியாதுல்ல. சரி வா, நானே உன்னை கீழே இறக்கி விடுறேன். இப்போலாம் நீ ரொம்ப மாறிட்ட. என்ன பண்ணுறது, எனக்கு உன்னையவே மெயின்டைன் பண்ணி எனக்கு அப்படியே சலிச்சு போச்சு. உன்னைய பார்த்துக்கிறதா இப்போ என்னோட வேலையாகவே வச்சிட்ருக்காங்க. நீ இங்கே இருக்க எனக்கு தான் ரொம்ப சிரமமாக இருக்கு. கண்ணு தெரிஞ்ச ஆப்ரேஷன் பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் எவ்வளோலாம் பண்ணிகிட்ருக்க போகிற நீ. என்ன மன்னிச்சிரியும், உனக்கு நான் நிறையாவே சிரமம் கொடுத்துட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, இறந்து போன உன் அம்மாவுக்கு கூட நீ உருப்படியாக இருந்தது கிடையாது. இதில் புதுசாக என்கிட்ட சாரி வேற கேட்டுட்ருக்க. ஒழுங்கு முடியாத வா அப்படின்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்கா. யோன் பொறுமையாக கூட்டு போ. இங்கே பாரு, கீழே விழுந்தா நீ ஒன்றும் சாக மாட்ட. ஒழுங்கு முடியாத வந்துட அப்படின்னு சொல்லி அவள் இப்போ அப்படியே டைனிங் டேபிளில் தான் உட்கார வைக்கிறா. ஸோ அவள் வாட்டுக்கு போய் அவளோட பிளேஸில் உட்காந்துக்கிறா. அங்கே தான் இவனோட அம்மாவுமே இருக்காங்க. என்ன ஜங்கு சாப்பிட. ஜங்குக்கு இப்போ அப்படியே டேபிளில் கை வைக்கிறான். கரெக்டாக அங்கே ஒரு பவுல் இருக்கும், நல்லா சுட சுட சூப் வேறு இருக்கும். அது அப்படியே அவனோட கையில் அப்படியே சுட்டுறது. என்னடா கை சுட்டுருச்சா? அங்கே ஜங்குக்கு அப்படியே ஆமாம் அப்படின்னு சொல்லி மண்டையாட்டுறான். அந்த சூப் எடுத்து ஓரமாக வச்சுட்டு வேறு சாப்பிட. ஜங்குக்கு அப்படி எதுவுமே சொல்லலை. அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். இப்போ கரெக்டாக அங்கே ஜங்குக்கோட அப்பா அப்படியே உள்ளே வர்றாரு. ஜங்குக்கு சின்னப்பா சின்னாச்சு கையில். அப்பா ஒன்றும் இல்லை, அண்ணன் கையில் தெரியாமல் சூப்பை கொட்டிட்டான். ஜங்குக்கு அப்படி லைட்டாக சிரிக்கிறான். ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நான் தெரியாமல் சூப் மேலே கை வச்சிட்டேன். இங்கே நீயும் தானே யூன் இருக்க, அப்புறம் ஏன் இதை பார்த்துக்காம இருக்க? அவனுக்கு நீ ஊட்டி விட்ருக்கலாம்ல. நான் சொன்னேன்ப்பா, அண்ணன் தான் கேட்கல. இல்லை ஜங்குக்காண்ணா? ஆமாம், நான் தான் கேட்கல. ஜங்குக்கு நான் வேணா ஊட்டி விடவா? இல்லைப்பா வேணா இருக்கட்டும், உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகல, போகணும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்படியே உட்கார வச்சு ஜங்குக்கு தான் அப்படியே ஊட்டி விட்டுட்ருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கான். ஜங்குக்கா அவர் அப்பாவே அவனோட ரூமில் அப்படியே கொண்டு போய் பொறுமையாக விட்டுறாங்க. ஜங்குக் உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளு, சரியா? சரிப்பா. ஜங்குக்கோட அப்பாவும் ரூமை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அவர் அப்படியே ஒர்க் கிளம்ப போயிடுறாரு. இப்போ ஜங்குக் தான் அவனோட ஸ்டிக்கை அப்படியே தூக்கி போட்டு ஒரு விண்டோவுக்கு முன்னாடி அப்படியே நிற்கிறான். ஸோ அந்த இடமே பார்க்க இருட்டாக தான் இருக்குது. அந்த விண்டோ முன்னாடி தான் அப்படியே நின்றுட்டே இருக்கான். அந்த கர்டன் மேலே ஜங்குக்கு அப்படியே அவனோட கையை அப்படியே வச்சுட்டு எல்லாம் டைட்டாக அந்த கர்ட்டனை பிடிச்சிட்ருக்கான். இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நேரமும் காலமும் போக போக இங்கே எல்லாமே மாறுதா. என்னோட தங்கச்சி, என்னோட சித்தி ஏதோ சரியில்லை. என்னோட வீம்பாலையும் என்னோட கோவத்தினாலையும் ஆல்ரெடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. திரும்பவும் அந்த கோவம், அந்த வீம்பு எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ வாலண்டரியாக எல்லாமே நீ வாடான்ற மாதிரி தானே இருக்க. ஓகே, கண்டிப்பாக பண்ணுறேன். என்னோட புடிவாதம், என்னோட கோவத்தை நீங்கள் இன்னும் பார்த்ததில்ல. எனக்கு யாரும் இப்போ தேவையும் இல்லை. நான் என்னோட வாழ்க்கையை பார்த்து தான் ஆகணும். ஸோ ஜங்குக்கு இப்போது அவனோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறான். அப்பா
சொல்லுப்பா, என்னாச்சா? எனக்கு நிறைய மெய்ட்ஸ் வேணும். சரிடா, நான் கொடுக்குறேன். இப்போ அப்படியே கட் பண்ணா ஜங்குக் தான் அவனோட பெட்ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்கான். இப்போது ஜங்குக்கோட ரூம் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல அப்படியே நிறையா மெய்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க. யூன் அப்படியே பார்க்குறா, இங்கத்துக்கு இப்போ இவ்வளோ மெய்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஓகே, ரொம்ப நல்ல விஷயம். எல்லோரும் வந்துட்டிங்களா? அங்கே எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க. சைலண்ட். எனக்கு பிடிக்காத ஒன்று. ஜங்குக்கு இப்போ அப்படியே இருந்துச்சுட்டா, ஜங்குக்கு இப்போ பாக்கெட்டில் இருந்த ஒரு டிவைஸ் மாதிரி அப்படியே எடுக்கிறான். ஸோ அது ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அது ஒரு ஸ்டிக்கு மாதிரி இருக்க. ஓகே, எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். எப்படி வசதி. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு யூன் தான் வரான். ஜங்குக், என்ன பண்ணிகிட்ருக்க? எதுக்காண்டி இவ்வளோ மேட்ச் இங்கே கூட்ட வச்சிட்ருக்க? ஆ, நீ யாரு? நான் யாரா? நான் யூன். ஓ யூன், இங்கே வா. என்ன ஜங்குக், ரொம்ப பேச்செல்லாம் மாறுது. என்ன பண்ணுறது? இப்படி இருந்தால் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இவ்வளோ நல்லா அமைதியாக அம்மாஞ்சி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்த, இப்போ என்னன்னா அப்படியே திரும்ப பழைய ஃபார்முக்கு வரியா? உன்னோட கோவத்தினால தான் உங்கள் அம்மா இறந்து போயிருக்காங்க. அதை நான் வச்சுக்க. நல்லா தெரியுது. என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமேல் நீ என் அனுமதி இல்லாமல் இந்த ரூமுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தா அப்படின்னா உன் சாவி என் கையில் தான். ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிடும். உனக்கு எவ்வளோ தைரியம்? உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு நீ என்னையவே இப்படி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி யூன் அப்படியே கிட்டக்க வர, அங்கே ஜங்குக் தான் அவன் கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். அது அப்படியே யூனோட கையில் ஒரு அடி தான் அடிக்கிறான். அவளுக்கு செம்மையாக வலிச்சது. நீ நீ என்னையே அடிக்கிறியா? நான் சொன்னது தான். ஒழுங்குறதா இந்த இடத்த விட்டு போயிடும். இப்போ ஸ்டிக்கால் அடித்தா அடுத்து எதை எடுப்பேன்னு தெரியுது. இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல யூன் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா கோவத்தோட. இப்போ சொல்லுங்க, நான் சொல்கிறத இங்கே கேட்டுதான் ஆகணும். என்னோட சித்தி சொல்கிறத, என்னோட தங்கச்சி சொல்கிறதெல்லாம் இங்கே கேட்டுட்டு இருந்தீங்க, உங்களை ஒருத்தரை சும்மா விட மாட்டேன். எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்கிடுவேன். இங்கே நான் சொன்னது சொன்ன இடத்துல இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே கத்திட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாமே அப்படியே பயந்துடுறாங்க. ஸோ அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி தலையாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஜங்குக்கோட கேரக்டர் மொத்தமாக மாறுது. முன்னே இருந்ததோட இப்போ ரொம்ப ரொம்ப ரூடாக மாறுறான். இப்போது ஜங்குக்கோட அப்பா தான் வராங்க. ஜங்குக், இன்னைக்கு நீ ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்காண்டி நான் போகணும்? இங்கே பார் ஜங்குக், எனக்கு நீ முக்கியம். உங்கள் அம்மாவை இழந்துட்டேன். பொண்ணே என்னால் இழக்கலாம் முடியாது. ஒழுங்குறத ஹாஸ்பிட்டல் போய் ஹை செக்கப் பண்ணிட்டு வா. ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அவனுமே இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறான். ஜங்குக் கூட இப்போது ஒரு 3 மெய்ட் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனால ஜங்குக்கோட கையை பிடிச்சி தான் கூட்டு வந்துட்டுருக்காங்க. சார், இந்த இடத்துல உட்காருங்க, இங்கே சேர் இருக்கு. சரி, டாக்டர் வந்துட்டாங்களா? இல்லை சார், இன்னும் வரல. சரி, ஓகே, நீங்கள் எல்லோரும் வெளியே போங்க. ஆ, ஓகே சார். இப்போ கரெக்டாக உள்ளுக்குள்ள டேங் தான் வரான். டேங் இப்போ அப்படியே ஜங்குக்கு முன்னாடி தான் உட்காடுறான். ஸோ டேங் பேசவே இல்லை, ஜங்குக்கே தான் பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் கையில் ஒரு ப்ரெஷர் பேக் மாதிரி இருக்கு. அது எப்படின்னா அந்த ஸ்லைம் மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி தான். அது ஒரு பால் ஷேப்பில் இருக்கு. அதை அப்படியே ஜங்குக் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ டேங் இது எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருக்கான். டாக்டர், இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தா இப்படி என்ன விஷயத்துக்காண்டி என்ன கூப்பிட்டீங்களோ அதை சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, உனக்கு கண்ணு தெரிலனாலும் இங்கே நான் வர்றது போகிறதெல்லாம் உனக்கு தெரியுதா என்ன? இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவங்களோட பர்ஃப்யூமோட ஸ்மெல் எனக்கு நல்லாவே தெரியுது. நீ ஒரு இறக்கமே இல்லாத ஒரு பர்சன். இறக்கப்பட்டவங்க ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. சரி சொல்லு, உன்னோட கண் இப்போ பார்க்க எப்படி இருக்கா? இப்போயே சம்மந்தமே இல்லாமல் கேட்குறீங்க. என் கண்ணை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு கண்ணை வைக்கிறது விருப்பமே கிடையாது. ஆமாம் ஜங்குக், நீ எதுக்காண்டி உன்னோட கண்ணில்
கிளாத் வச்சு கட்டியிருக்கா. கூலிங் கிளாஸே போடலாமே. இதையா எனக்கு எது பிடிக்குமோ நான் அதை பண்ணிட்டு போகிறேன். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இது கிடையாது. ஓ அப்படி வர ஓகே ஃபைன். அவங்க இப்போ அப்படியே வேகமாக எழுந்திரிச்சு ஜங்கு கூட நெக்கை அப்படியே பிடிச்சி ஒரு வாலில் பின் பண்ணுறான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்னை விட நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன். நீ பாட்டுக்கு உன் பேச்சுக்கு என்ன பேசணுமோ அதே பேசிகிட்ருக்க. இங்கே நான் கேட்குற கேளுக்கே பதில் சொல்கிற வேலை மட்டும்தான் உன்னோடது. எல்லாத்துக்கிட்டையும் கட்டுற அந்த ஆட்டிடியூட் குதியெல்லாம் இங்கே என்கிட்ட கட்டக்கூடாது. நான் இங்கே கூப்பிட்டது உன்னை செக் பண்ணுறதுக்கு. உனக்கு கண்ணு வைக்கணுமா வைக்கக்கூடாதுன்னு டிசைட் பண்ண வேண்டியது நான் உன் டாக்டர். அதை கேட்டுட்டு பொத்திக்கிட்டு இருக்கணும். என்ன நீ சீன்ற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் அது உனக்கு தான் ஆபத்து. புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, ஃபஸ்ட்டு என் மேலே இருந்து கையை எடு. என்னை முதல் டச் பண்ணாத, என் மேலேருந்து எடு. அம்மால நானும் பார்த்துட்ருக்கேன் என்னடா சவுண்ட் விட்ற அப்படின்னு சொல்லி டேங் தான் ஜங்குக்கு அப்படியே ஸ்லாப் பண்ணிடுறான். ஜங்குக்கு இப்போ அப்படியே கீழே விழுந்துடுறான். ஜங்குக்கோட மெய்ட்ஸ் எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே வராங்க. ஐயோ சார் என்னாச்சா எந்திரிங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே தூக்கி விட்றாங்க. அவன் இப்போ அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? அவங்க இப்போ அப்படியே ஜங்கு பக்கத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக நிற்கிறான். எனக்கு என்ன பிரச்சனையா? அதை கண்டிப்பாக சொல்கிறேன். நாளைக்கு உன் வீட்டுக்கு நான் வரேன். உன்னோட டாக்டர் இங்கே நான். இன்னும் 10 நாளில் உனக்கு உங்கள் அம்மாவோட கண்ணை உனக்கு வைக்க தான் போகிறேன். புரியுதா? அது மட்டும் நடக்காது. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது என்னோட இறந்த நாளாக தான் அன்றைக்கி இருக்கும். என் மேலே உங்கள் கை படவே கூடாதா? இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஒருபோதும். அதை தான் நான் சொல்கிறேன். அதை நான் பண்ணிக்கிறேன். நீ சாகிறது சாகாமல் இருக்கிறது அது உன்னோட விருப்பம். ஆனால் நான் உங்கள் அம்மாவோட கண்ணை உனக்கு வைக்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் நீ சாகு என்னன்னாலும் பண்ண. சொன்ன மாதிரி ஒரு பர்சன் கிட்டலாம் நான் இதெல்லாம் சொல்லி எதிர்பார்க்குறேன் பத்தியா? எல்லாம் ஏன் தப்பு தான். நான் ஏன் எங்கள் அம்மாவோட கண்ணை வைக்க மாட்டேன்றேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீ திரும்ப திரும்ப அதே வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க. எங்கள் அம்மா உடம்புல இருந்த நீ எப்படி அந்த கண்ணை எடுக்க போச்சு? நான் எடுக்கல, உங்கள் அப்பா சொன்னான், நான் எடுத்தேன். இப்போ நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போ. நாளைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தா உனக்கான வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். புரியுதா? வீட்டுக்கு போய் உன்னோட உடம்பை நீ காயப்படுத்திக்கணும்னு நினைக்காதா, சாகணும்னு நினைக்காதா. ஏன்னா உங்கள் அம்மா இறந்ததுக்கு நீ காரணம். அதை நினச்ச நீ சாகணும். புரியுதா? அதை விட்டுட்டு ஈஸியாக இறந்து போயணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படி ஜங்கு கூட கழுத்தை அப்படியே பிடிச்சிட்ருக்கான். சரி ஓகே, இதோட இந்த பார்ட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட்டு பார்ட்டை நான் மார்னிங் இல்லைனா ஈவினிங்குள்ளே நான் போட்டுருவேன். டோன்ட் வரி, லேட்டாலாம் ஆக்க மாட்டேன். இது எபிசோட்லாம் கிடையாது, 2 ஷார்ட் தான். ஸோ நான் சீக்கிரமாகவே முடிச்சிடுறேன் ஸ்டோரியை.